ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னால் அரிசி மாவை போட்டு ஒரு பக்கோடா மாதிரி போட்டு டீக்கு சாப்பிட போகிறோம். அதோடு சேர்த்து நைட்டு சாப்பாடு வந்து பூரியும் கிழங்கும் தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த மாவுக்கு வந்து அரிசி மாவு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, கொஞ்சம் மல்லி செடி, 2 கருவேப்பிலை, வத்தப்பொடி, இதில் கொஞ்சம் போல் வத்தப்பொடி, மாவு பிசைஞ்சிட்டு வத்தப்பொடி போட்டுக்குவோம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குவோம். உப்பு கசந்துடக்கூடாது, அதனால் லைட்டாகவே போட்டால் போதும். அடுத்ததான் வத்தல் பொடி தான், மிளகாத்தனி தூள்ஞ்சுவாங்களா, அது போடணும். இதில் பொடி போட்டால் போதும். உரப்புக்கு தேவையான அளவு உரப்பு போட்டுக்கோங்க. டீக்கு வந்து எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி உரப்பு காரம் தகுந்தாக்கில் போட்டுக்கோங்க. இப்போ பல்லாரியெல்லாம் போட்டுக்குவோம், வெட்டி வச்சது ஃபுல்லாக போட்டுக்குவோம். வெட்டி வச்சதெல்லாம் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் லிக்விடாகவே வேணும். அந்த ரவை பணியாரம்லாம் போடுறோம்ல, ரவை பணியாரம் அப்புறம் பஜ்ஜியெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி லிக்விட் மாதிரியா கலந்துக்கணும். இப்போ பூரிக்கிழங்குக்கு வந்து பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கிழங்குக்கு வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, தக்காளி பழம், பல்லாரி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கெல்லாம் நான் உரிச்சே வேக போட்டுருவேன். அப்போ தான் கலக்கி நல்லா மாவாக ஊற்ற முடியும் அப்படின்ட்டு, அது ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமாட்டிக்கு பொரிகடலை அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ பூரிக்கு கிழங்கு ரெடி ஆகிட்டு, அடுத்ததாக மத்தியானம் 3 பசங்க சாப்பாடு இன்றைக்கி வாங்கலை, எக்ஸாம் எழுத போகிறது. அவங்களுக்கு சிக்கன் குழம்பு எடுத்து வச்சேன், அதையும் சூடாக்கி கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று கடைக்கு போகும்போது மாதுளம்பழம், மாம்பழம், பப்பாயா வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஆப்பிள்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த பப்பாளியா வெட்டி நைட்டு சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து வெறும் பாத்திரம். எங்களுக்கு ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து அல்வா கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் இப்போ வந்து அரிசி மாவு பக்கோடா போட்டு கொடுத்து விட்டுற வேண்டியது அவங்களுக்கு. அடுத்து பூரிக்கு வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, பூரியை போட்டுற வேண்டியதான். ஓகே, அடுத்து பூரியை போட்டு எடுத்த உடனே இந்த அரிசி மாவு பக்கோடாவும் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அரிசி மாவில் வந்து பக்கோடா பதட்டணும் போடுவோம். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த இப்போ எடுத்து போடுறோம்ல, அந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். 4-5 தான் எடுத்து போட்டுக்கணும். இப்போ பூரியெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து சிக்கன் குழம்பு வந்து சூடாகிக்கிட்டு இருக்கேன் அந்த பசங்களுக்கு. பூரி கிழங்கு வச்சு எடுத்தாச்சு. ஒரு பூரி எனக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பூரி போதும். என் மகளுக்கும் ஒரு பூரி எடுத்து வச்சுருக்கா. இப்போ இந்த பக்கோடாவையும் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்து விட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ சாஃப்டாக வந்திருக்கு. அது வந்து மாவு வந்து நம்ம வந்து கரைச்சிட்டு நல்லா பதமான இதில் கரைச்சி வச்சுட்டு உடனே போட்டு எடுத்துடணும். அப்போ சாஃப்டாக வரும். டீக்கு வந்து சாயங்காலம் டீக்கு சாப்பிட்டுக்கலான்னு போட்டு மாவு வந்து உரப்புக்கு தேவையான அளவு உரப்பு சேர்த்துக்குங்க மாவில் வந்து. ஓகே, இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ வச்சு குடிக்க போகிறோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.